வணக்க மக்களே, மீண்டும் அவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. மைலாட் சசிகுமார், சைத்ரா, ஆஷா சரத், குரு சோமசுந்தரம், ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் நடிச்சு ஷான் ரோடன் அவர்களின் இசையில ராஜமுருகன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்துல கதையின் கரு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட கிட்னி திருட்டை பத்தி தான் இந்த படம் மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அரசியல் அதிகாரிகளை கேள்வி கேட்டு இந்த படம் நகருது. மெயின் பிளாட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட கிட்னி அவங்களுக்கே தெரியாம திருடப்படுது. அது எப்போ தெரியுது அப்படின்னா, ஹீரோ ஒரு அரசியல் அதிகாரத்தில் உள்ள ஒரு பெண்மணிக்காக இல்லீகலா, அதாவது லீகலா இல்லாம இல்லீகலா அவங்களுக்கு கிட்னி கொடுக்க ஒத்துக்கிட்டு அவர் வரதுக்கான காரணம் என்ன, அது அவர் கொடுத்தாரா இல்லையா, ஸோ இது இந்த அடித்தட்டு மக்களுக்கு இந்த அரசியல் அதிகாரத்தை வச்சு அவங்களுக்கு நடக்கிற அநீதி என்ன அப்படின்றத பேசியிருக்கு மைலாட். ஸோ எனக்கு இந்த படத்துல முதல்ல என்ன பிடிச்சிருந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் இந்த படம். நிறைய செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி படங்கள்ல பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் எடுக்கிறப்போ நிறைய விஷயங்கள் ரொம்பவே புதுப்படுவா, ரொம்ப ராவா இன்டென்ஸா இருக்கும். பட் இந்த படம் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட இந்த காதல், இந்த காமெடி, இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது. அதுவும் முதல்ல படம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு இலவல ஒரு புணத்தை நம்பி தான் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதை சார்ந்து போற இந்த சசிகுமாரோட நடிப்பெல்லாம் ரொம்ப இயல்பா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை போற மாதிரி தான் இருக்கும். இரண்டாம் பாதி கதையின் நோக்கம் என்னவோ அதை நோக்கி டிராவல் பண்ணும். பட் இதை எடுத்த விதம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட திரைக்கதை, இந்த படம் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் அப்படின்னும் போது அங்க ஒரு மக்களை, அதுவும் அடித்தட்டு மக்களை எப்படி அவங்கள ஏமாத்தி அவங்கள அந்த சூழலுக்கு தள்ளி, ஒரு சூழ்நிலை காரணமா அவங்கள எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள ஒரு வேற வழி இல்லாதவள, வேற போக்கிடம் இல்லாம இதுதான் அவங்களுக்கு ஒரே வழி அப்படின்னு அவங்களை நம்ப வச்சு அவங்க கிட்ட இருந்து எப்படி இந்த கிட்னியை திருடுறாங்க, அப்படி திருடியும் அவங்களால காவல்துறை கிட்டயோ சட்டத்துறை மூலியமாவோ அவங்களால நீதி கேட்க முடியாத அளவுக்கு அவங்க எப்படி தள்ளப்படுறாங்க, ஒரு அரசியல் அதிகாரத்துல இருந்துகிட்டு அந்த அதிகாரத்தை எப்படி அந்த அதிகாரத்தை கொடுத்த மக்கள் மேலே எப்படி அவங்க அதை எதிர்க்க திருப்பி பண்றாங்க அப்படின்றது தான் மெயினா அந்த திரைக்கதை அமைச்ச விதம் பிரமாதமா இருந்தது. உண்மையிலே பாராட்டணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம நியூஸா படிக்கிறப்போ அதை படிச்சுட்டு கடந்து போறவங்களும் உண்டு, அதை படிச்சுட்டு இன்னும் இப்பெல்லாம் ஏமாந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களும் உண்டு. ஆனா இந்த படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப, என்ன சார் இந்த காலத்துல போய் இவ்வளோ வெகுலியா இவ்வளோ முட்டாளா இருப்பாங்களா அப்படின்னு கூட என்கிட்ட கூட சில பேர் கேட்டாங்க. ஆனா இன்னைக்குமே பாமர மக்கள் அப்படிதான் இருக்காங்கிறதுக்கான ஆதாரம் தான் இந்த படம். இன்னைக்குமே நீங்க பெரம்பலூரா இருக்கட்டும், கரூர், திருச்சிக்கெல்லாம் போய் குக்கிராமங்கள்ல போனீங்கன்னா இன்னுமே எம்ஜிஆர் அவர்களே உயிரோட இருக்காங்கன்னு நம்பிட்டு இருக்கிற மக்கள் கூட்டம் நமக்கு கூட்டம். அது அவங்களோட முட்டாள்தனம் இல்லை, அது அவங்களோட அப்பாவித்தனம், அவங்களோட வெகுளித்தனம். அது நம்ம இன்னைக்கும் அப்படி இருக்கா, நீங்க கெட்டு குட்டிசோரா போயிட்டீங்கன்றனால இருக்கிறவங்க பூரா கெட்டு குட்டிசோரா போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி உங்களை வெள்ளந்தியா நம்புற மக்களை அவங்களை எப்படி ஒரு கடனாளையாக்கி அந்த கடனை திருப்பி தரதுக்கான ஒரு வழியா, அதுவும் இது ஒரு நல்ல வழியா அவங்கள நம்ப வச்சு அந்த சூழ்நிலை கைதியாக்கி இந்த மான மரியாதைக்கு பயப்பட வச்சு அவங்கள தன் பிள்ளைகளோட எதிர்காலத்தை முன்னிறுத்தி அவங்களை எப்படி இதுக்கு பலிக்கார ஆக்குறாங்கன்ற காட்டின விதம் இன்னமும் நடக்குது. ஸோ அந்த திரைக்கதை அமைச்சதுல ராஜமுருகனுக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. மூணாவது இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் சொல்ற ஒரே குறை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சசிகுமார் ஒரே மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி படங்களே பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்விதான். முதல்ல அவருக்கான இந்த கதை செலக்ஷன் அப்படின்றதுல அவருக்கு ஒரு தெளிவு இருக்கு. அவர் ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாரு. அவரே இந்த படம் ஹிட் ஆகணும், இந்த படத்தை வாங்கி நம்ம அவார்டு வாங்கணும் அப்படின்றது இல்லை. இந்த மாதிரி படங்கள் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதுன்றது சாதாரணம் இல்லை. அதை ஒரு கதாசிரியரா, ஒரு திரைக்கதை ஆசிரியரா, ஒரு எழுத்தாளரா, ஒரு இயக்குனரா அது ஈஸியா கடந்து வந்துடலாம். ஆனா ஒரு நடிகரா அந்த இடத்த அவங்க கடக்கிறது, அது மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு அவங்க அடுத்த படங்கள் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த படமே முன்னாடியே வர வேண்டிய படம் தள்ளி வந்திருக்கான காரணம் அரசியல். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை செலக்ஷனை தொடர்ந்து அவர் எடுக்கிறார். நந்தனா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், தொடர்ந்து அரசாங்கத்தை, சட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது படங்கள்ல செலக்ட் பண்றதுக்கே சசிகுமாருக்கு பெரிய பாராட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் முத்துச்சிற்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாவே அவர் படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும், அதாவது முத்துச்சிற்பியா தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியறாரு, சசிகுமாரா தெரியல. ஸோ அந்த கதாபாத்திரம் அது எழுதின விதமா இருக்கட்டும், அதை பிரதிபலிச்ச விதமா இருக்கட்டும், சசிகுமாரை தவிர சசிகுமாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சசிகுமார் தான். ஸோ முத்துச்சிற்பிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் முத்துச்சிற்பி தான். அப்படிதான் அந்த கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அதுக்கு காரணம் சசிகுமார் தான். ஸோ கதாபாத்திரம் விதத்துல சசிகுமாரின் கதை தேர்வு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் இப்போ இந்த சமூகத்துக்கு, சினிமாக்கு அந்த கதாபாத்திர தேர்வு தேவை. ரெண்டாவது சைத்ரா, அதாவது இதுக்கு முன்னாடி 3BHK சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கன்னடா படங்கள்ல அவர்களை நிறைய பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல எல்லாரும் என்னன்னா அப்பா பொண்ணு மாதிரி இருக்கு, அக்கா தங்கச்சி மாதிரி, ஆனா அண்ணன் தங்கச்சி மாதிரி எல்லாரும் இருக்கு. அதாவது இன்னைக்குமே நம்ம சூழல்ல இந்த வயது வித்தியாசம்லாம் பார்க்காம திருமணம் செஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த படம், இந்த கதையோட பிளாஷ்பேக்கை காட்டுறப்போவே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஆப்வியஸ்லி அந்த கதைக்கே அந்த வயசு வித்தியாசம் தேவைப்பட்டுச்சு. அதுவும் கரெக்டாக தான் இருந்தது. எனக்கு சைத்ராவோட நடிப்பு உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு இடத்துல, அந்த மாதிரி சூழல்ல சுசிலா ஒரு பெண், ஒரு சுசிலான்ற ஒரு பெண் எப்படி இருப்பா அதை தெரியல கொண்டு வந்திருந்தாங்க. அதுலேயும் முக்கியமான ஒரு சில காட்சிகள், ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவங்க வாங்கி விழுந்த அந்த காட்சியா இருக்கும்,
ஆஸ்பத்திரியில வந்து அவங்க ஒவ்வொரு இடமும் பரிதவிச்சு போற காட்சியா இருக்கட்டும், ஒரு டாக்டர் கிட்ட தனக்கு பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கு, அதுதான் இந்த பிரச்சனைன்னு சொல்ற அவங்க பயப்படுற விதமா இருக்கட்டும், அந்த அந்த சூழல்ல உள்ள அந்த சார்ந்த பெண்களை எப்படி காட்டணுமோ அதை பிரதிபலிச்சிருந்தாங்க. அவங்களோட நடிப்பு பிரமாதம். அதுக்கடுத்து ஆஷா சரத் ஒரு அமைச்சரா வராங்க, மத்திய துறை அமைச்சரா. உண்மையிலே அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கம்மி தான், பட் அதை பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கடுத்து குரு சோமசுந்தரம், அவரோட நடிப்புக்கு நம்ம வந்து இந்த படம் தான் எடுத்துக்காட்டுன்னு சொல்ல முடியாது. எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் மனுஷன் பட்டை கலப்புவார். இந்த படமும் அப்படிதான். மற்ற கதாபாத்திரங்களா சின்ன சின்ன ரோல் பண்ண எல்லாருமே வந்து அவங்களோட நடிப்பை சிறப்பாக கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த கதாபாத்திர தேர்வும், இந்த கதாபாத்திரம் எழுத்தும், அதை அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த விதம் எல்லாமே நல்லா இருந்தது. 4வது இசை. சமீபத்தில் ஷானோட இதுக்கு முந்தின வாரம் அந்த படத்துல எனக்கு அவரோட இசை பெருசா எனக்கு ஈர்க்கப்படலை. பட் இந்த படத்துல வித்தியாசமான பாடல்கள், வித்தியாசமான இசை அணுகுமுறை ரொம்ப பிரமாதமா இருந்தது. முக்கியமா ஷான் கிட்ட எப்பவுமே ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தவரைக்கும் அவரை மாடர்ன் டே இளையராஜான்னு நான் சொல்லுவேன். இது என்னோட கருத்து, இது சண்டைக்கு வராதுங்க. ஏன்னா இளையராஜாவோட இசை இன்னைக்குமே நம்மளுக்குள்ள ஒரு உயிர்ப்பித்தல் இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த இசையோட உயிர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த சூழலுக்கு அந்த பாடல் போடப்படுதோ அந்த சூழலை நம்ம வாழ்க்கையில நடக்கிறப்போ அந்த இசை நம்மளோட கனெக்ட் பண்ற ஒரு பெரும் ஒரு அதிசயத்தை இளையராஜா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரிதான் ஷானோட பாடல்களையும் நான் பார்க்கறேன். ஷானோட பாடல்கள்ல, ஷான் படத்துல வர பாடல்கள்ல, அவர் இசையமைக்கிற பாடல்கள்ல, அவரோட குரல் வர பாடல்கள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழல்ல அந்த பாடலும் அந்த பாடல் வரியும் அந்த இசையும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழல்ல நம்மளுக்கு தொடர்பு ஏற்படுத்தினா அது ஒரு மேஜிக் நடக்கும், அது ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தும். அந்த மேஜிக்கை சமீப கால இசையமைப்பாளர்கள்ல சிறப்பா வெளிக்கொண்டு வர விஷயம் ஷான் கிட்ட இருக்கு. அதாவது எமோஷனலி நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அதிசயம், ஒரு மேஜிக். அது எல்லா இசையமைப்பாளர்களும் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கப்படும். ஒரு சீனை எலிவேட் பண்ணுறதுக்கும், ஒரு சீனை கூஸ் பம்ப் கொடுக்கறதுக்கும், ஒரு சீனை ஹாப்பி ஆக்குறதுக்குலாம் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸாலையும் முடியும். பட் ஒரு எமோஷனலி ஒரு சீன்ல டயலாகே இல்லாம வெறும் காட்சி அமைப்புல ஒரு பெரும் அமைதியா ஒரு படத்துல ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்படுதும் போது அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேல்யூபிளா படுதோ, அதே மாதிரி வெறும் இசை நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம மனசை வரும். அந்த மாதிரி இந்த படத்தையும் இசை ஒரு பெரும் பங்காற்றி இருக்கு. எமோஷனலி மற்ற பாடல்கள் ஒரு வித்தியாசமான முயற்சி, அது பாடல்கள் எனக்கு படத்தோட பார்க்குறப்ப பிடித்திருந்தது. அதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் டாப் கிளாஸ். மறுபடியும் ஒரு டபிள்யூ ஃபார் ஷான் அவரோட இசை. ஸோ இது எல்லாமே எனக்கு கதையின் அம்சமா இருக்கட்டும், திரைக்கதை எழுதின வடிவமா இருக்கட்டும், கதாபாத்திரங்களோட அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், இசையோட பெரும் பங்காற்றும். இதை தாண்டி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது, பிரமாதமா இருந்தது. எனக்கு இதுல என்ன குறைகளா இருந்தது, எதை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், இதுல கொஞ்சம் திருத்தம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு குறை என்னன்னா, அதாவது இந்த கிட்டி திருட்டுன்றது தமிழ்நாட்டில் நடந்தது சமீபத்தில், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை, 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அரசாங்கத்துக்கு இல்லை அப்படிலாம் இல்லை. சமீபத்தில் நம்ம நிறைய இடங்கள்ல பத்திரிகைகள்ல செய்தி சேனல்கள்ல நம்ம பார்த்த ஒரு செய்தி தான் கிட்னி திருட்டு இல்லீகலாக நடந்தது. அதை யார்கிட்ட இருந்து எடுத்தாங்க, எதனால எடுத்தாங்க, எப்பேற்பட்டவங்க எடுத்தாங்க, யாருக்கெல்லாம் அதை கொடுத்தாங்கன்றதுக்கான அத்தனை செய்தியுமே இங்க இன்னைக்கு நெட்ல இருக்கு, பார்த்துக்கலாம். அது எந்த நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்தது. தமிழ்நாட்டில் எந்த அரசாங்கம் ஆளுதுன்னா திமுக தான் ஆளுது. ஸோ ஆளும் அரசே கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா இந்த படத்துல கதாபாத்திர அமைப்பு அந்த எதிரித்தன்மை உள்ள அந்த அமைச்சரை அவங்க எங்க காட்டியிருப்பாங்க அப்படின்னா அதிமுக பாஜக காட்டியிருப்பாங்க. மாநில அரசை கேள்வி கேட்காம மத்திய அரசை கேள்வி கேட்டிருப்பாங்க. மத்திய அரசில் உள்ள ஒரு கதாபாத்திரம் தான் இது எல்லாத்துக்கும். அதாவது தப்பு நடக்கிறது தமிழ்நாட்டில், அந்த தப்புக்கு உடந்தையா இருக்கிறது அத்தனை அதிகாரிகளும் தமிழ்நாட்டில், அந்த அதிகாரிகளுக்கு பொறுப்புல இருக்கிற நிலையில இருக்கிறது தமிழக அரசாங்கம். ஆனா அது எந்த இடத்துலையும் தமிழக அரசாங்கத்தை கேள்வி கேட்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு இதுல எனக்கு குறையா இருந்ததுன்னா, ஒரு படத்தை உண்மையா இப்போ உள்ள ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து படம் பண்றதுக்கான தைரியம் இன்னும் வரலையா? மாநில அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய படம். நான் அதுக்காக மத்திய அரசாங்கம் ஒழுங்கெல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க கிட்டயுமே குறைகள் இருக்கு. அதே நேரத்துல மாநில அரசு மக்களுக்கு செய்யறது துரோகம். அதாவது மத்திய அரசு எனக்கு துரோகம் பண்ணுதானா, மாநில அரசை தாண்டி தான் எனக்கு மத்திய அரசு கிட்ட எனக்கு வேலை இருக்கு. மாநில அரசு என்னை காப்பாத்துச்சுன்னா மத்திய அரசு என்கிட்ட வரவே தேவையில்லை. மாநில அரசு எங்களை காப்பாற்ற நினைக்கல, எங்களே காட்டி கொடுக்குது. மாநில அரசே எங்களை வந்து பலிக்கடாக்குது அப்படின்றதுதான் இந்த விஷயத்துல நடந்தது. சம்மந்தப்பட்டது, பாதிக்கப்பட்டது எல்லாமே அடித்தட்டு மக்கள்ன்றது யாரு? உங்களுக்காக ஓட்டு போட்டவங்க, உங்களுக்காக லைன்ல நின்று வெயில நின்று நீங்க இந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கமா வரணும்னு ஓட்டு போட்டவங்களுக்கே நீங்க பண்ண துரோகம் அது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாத்துலயுமே செய்தித்தாளா எல்லாத்துலயுமே ப்ரூஃபா இருக்கிற ஒரு விஷயத்துல மாநில அரசத்தை கேள்வியே கேட்காம ஸ்ட்ரிக்டா மத்திய அரசு நல்ல படத்துக்கு நல்ல படைப்புக்கு இந்த மாதிரி நீங்க பொதுவெளியில வந்து இப்படி ஒரு துரோகம் பண்ணும் போது கண்டிப்பா மக்கள் கேள்விக்கு தான் செய்யும். இது மாநில அரசாங்கத்தோட தவறுன்றது எல்லாருக்குமே தெரியும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க பண்ற துரோகம் இல்லையாது. நீங்க மத்திய அரசாங்கத்தை கூட்டு வந்து அதுக்குள்ள சொருகிறது, மாநில அரசாங்கத்தை கேள்வி கேட்காதது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு இங்க இந்த மாதிரி எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லையா? அவங்க ஒடுக்கப்பட்டவங்க இல்லையா? அவங்க பாமர மக்கள் கிடையாதா? எனக்கு இது ஒண்ணுதான் பிரச்சனை, இது பெரும் பிரச்சனை. ஆக்சுவலி இந்த ஒரு பிரச்சனையா எனக்கு இந்த படத்தோட ஒட்டுமொத்த கிரெடிட் 100% கொடுக்கறதுக்கு பதிலாக என்னால பாதி கொடுக்க முடியாது போனது நிலைமை அதுதான். அதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம், அது ஆனா துரோகம் தான். ஸோ ஓவராலா எனக்கு மயிலாடு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கேள்வி கேட்டுச்சு, எனக்கு எமோஷனலா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். ஒரு நல்ல படம், 100க்கு 100 கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல படம், நல்ல படைப்பு. ஆனா யாரை கேள்வி கேட்கணுமோ அவங்கள சரியா கேள்வி கேட்கல அப்படின்னா அதுக்கான வழியை நீங்க தான் அனுபவிச்சாகணும். ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு நந்தன் மாதிரி படமோ இல்லை இந்த மாதிரி சமீபத்தில் நடந்த உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற மாதிரி உள்ள படங்களோ
உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கான படம் தான். மற்றபடி இந்த ஜனரஞ்சகமான கமர்ஷியல் பேட்டர்ல வர படங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கான படம் இது கிடையாது. ஆனால் என்னோட பர்சனல் சஜஷன் எல்லாருமே இந்த படம் பார்க்கணுன்றது தான். அவ்வளோ மக்களை மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் நல்ல முன்னோட்டத்தை உங்களை சந்திக்கிறாங்க. இது நம்ம ஷோ ரீல இருந்து போச்சு.